நம்ம லைஃப்பில் நம்ம நிறைய விஷயத்தை நினச்சி நிறைய வாட்டி நம்ம கவலைப்பட்டுட்ருப்போம். ஏன் இது இப்படி ஆச்சு, ஏன் இது எனக்கு நடக்கலை, ஏன் இது இப்படி நடக்காமல் இருக்குது அப்படின்னு கஷ்டமான சூழ்நிலைன்னு சொல்லி நம்ம நிறைய வாட்டி கவலைப்பட்டுட்ருப்போம். ஒரு வேளை அப்படி கவலைப்பட்டுட்டு இருந்தீங்கன்னா, அப்படி கவலைப்படுறவங்களுக்காக தான் இந்த வீடியோ. இதை மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வசனம் என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் கவலைப்படுறதுனால நீங்கள் ஒன்றும் கூட்ட முடியாது, அதாவது எதையுமே மாற்ற முடியாது. அந்த சூழ்நிலையை நீங்கள் கவலைப்படுறதுனால மாற்ற முடியாது. அது மட்டும் இல்லாமல் பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் இப்படியாக சொல்கிறது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதல்னாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. ஆண்டவரே, இதுதான் என்னோட சூழ்நிலை, இந்த மாதிரி என்னோட சூழ்நிலை இருக்குது, இது எனக்கு கஷ்டத்தை கொடுக்கு, இது எனக்கு வேதனையை கொடுக்கு, இதை நான் மேற்கொள்ள எனக்கு பலத்தை கொடுங்க, இதை நான் ஓவர் கம் பண்ண எனக்கு ஞானத்தை கொடுங்க. உங்களோட ப்ரேயரில் இதை வைக்கும் போது கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். உங்களை கொண்டு ஆண்டவர் அந்த சூழ்நிலையை மாற்ற வல்லவராக இருக்கிறார். அதனால் தேவையில்லாமல் நீங்கள் ஃபீல் பண்ணிவிட்டு கவலைப்படாமல் டைம் வேஸ்ட் பண்ணிவிட்டு உங்கள் ஃபிசிக்கல் ஹெல்த்தாக இருக்கட்டும், உங்கள் மென்டல் ஹெல்த்தாக இருக்கட்டும் வேஸ்ட் பண்ணிக்காதீங்க, அஃபெக்ட் பண்ணிக்காதீங்க. ஸோ எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்க. மறுபடியும் சொல்கிறேன், எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள், கர்த்தர் சொல்கிறார். ஸோ எதை குறித்தும் கவலைப்படாதீங்க, கவலைப்படாமல் ஹாப்பியாக இருங்க. உங்களுடைய துக்கத்தை சந்தோஷமாக அவர் மாற்றுவார். நீங்கள் விசுவாசிங்கன்னா தேவனுடைய மகிமையை கண்டிப்பாக பார்ப்பீங்க. யோசித்து பாருங்கள். பாய்.